களே சூரசம்ஹாரம் நடைபெற்ற ஜெயந்திபுரம் என்னும் திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு நித்திய பூஜை செய்து வரும் அந்தணர்களை சுதந்திரர்கள் என்று கூறுவார்கள். சுதந்திரர்கள் அதாவது தில்லை 3000, அதாவது சிதம்பரத்தில் நடராஜ பெருமானுக்கு பூஜை செய்யும் 3000 தீட்சிதர்கள் என்று கூறுவது போல திருச்செந்தூரில் 2000 பேர் இருந்ததாக வரலாறு இருக்கிறது. அந்த மரபில் வந்தவரான வென்றிமாலை என்பவர் கருதப்படுகிறார். அவருக்கு சிறு வயதிலிருந்தே கல்வியிலும் வேதம் படிப்பதிலும் ஆர்வமின்றி எப்போதும் முருகன் நினைவாகவே திருச்செந்தூர் கோயிலே வலம் வந்து கொண்டே இருந்தார். அதனால் அவரது பெற்றோர் திருச்செந்தூர் முருகன் கோவில் மடப்பள்ளி அதிலே பணியில் சேர்த்து விட்டார்கள். வென்றிமாலையும் நைவேத்தியம் தயார் செய்யும் பணியில் ஆர்வமாக ஈடுபாடு கொண்டு முருகனை நினைத்து தியானமும் செய்து வந்தார். ஒரு சமயம் கோயில் திருவிழா நடைபெறும் நாளில் வென்றிமாலை தியானத்தில் இருந்து விட்டதால் சுவாமிக்கான நைவேத்தியம் தயார் செய்யவில்லை. கோவிலில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து முடிந்ததும் நைவேத்தியம் ஆகாமல் இருந்ததால் அர்ச்சகர்களும் அதிகாரிகளும் வென்றிமாலையை தேடி வந்தார்கள். அவரோ மடப்பள்ளியில் தியானத்தில் இருந்ததை கண்டு எல்லாரும் சேர்ந்து அவரை அடித்தார்கள். அதை பெரும் அவமானமாக கருதி கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதற்காக சென்றார். அப்போது முருகன் அவரை தடுத்து ஆட்கொண்டு வடமொழியில் இருக்கும் திருச்செந்தூர் தலபுராணத்தை தமிழில் பாடு என்று உத்தரவிட்டார். எனக்கு படிப்பே வரலையே, நான் எப்படி பாடுவது என்று வென்றிமாலை கேட்டதற்கு, செவலூரில் வாழும் கிருஷ்ண சாஸ்திரியை சென்று அறிந்து கொள், தமிழ் பாடும் வல்லமையை யாம் உமக்கு அருளினோம் என்று கூறி மறைந்தார். அதையடுத்து செவலூர் சென்று கிருஷ்ண சாஸ்திரியிடம் முருகன் உத்தரவை வென்றிமாலை தெரிவித்ததும் அவரும் தமது வடமொழி கவிதையை கூறினார். அதை கேட்டு நன்கு அறிந்த வென்றிமாலை அடுத்த சில மணி நேரங்களில் மிக அற்புதமாக 18 சருக்கங்களுடன் 900 பாடல்கள் கொண்ட திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை அற்புதமாக தமிழில் பாடினார். இதை கண்ட கிருஷ்ண சாஸ்திரி, இன்று முதல் நீங்கள் வென்றிமாலை கவிராயர் என்று அழைக்கப்படுவீர்கள் என்று மகிழ்ந்து வாழ்த்தினார். அதையடுத்து அங்கிருந்து திருச்செந்தூர் வந்த வென்றிமாலை கவிராயர் கோவில் அந்தணர்களிடமும் அதிகாரிகளிடமும் செந்திலாண்டவர் புராணத்தை அரங்கேற்றம் செய்ய விரும்புவதாக தெரிவித்தார். அதை கேட்டதும் அவர்கள் அனைவரும் வென்றிமாலை கவிராயரை பார்த்து சிரித்தார்கள். அதனால் மனமுடைந்த அவர் எல்லாம் முருகன் செயல் என்று தீர்மானித்து தாம் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல புராண ஏடுகளை கடலில் வீசி எறிந்தார். பிறகு கடற்கரையோரமாக யாரும் இல்லாத இடத்தில் தியானத்தில் அமர்ந்தார். அப்போது அவர் முன் தோன்றிய முருகப்பெருமான், அன்பனே, உன் பணி நிறைவு பெற்றது என்று அவரை தன்னுடன் அழைத்து சென்றார். அதன் பின்னர் அந்த ஏடுகள் இலங்கை கடற்கரையில் ஒதுங்கி அங்கிருந்தவர்கள் அதை எடுத்து படித்து அதன் பெருமையையும் புகழும் இலங்கை முழுவதும் பரப்பினார்கள். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து திருச்செந்தூருக்கு வந்து அதை அவர்கள் கொடுத்த போதுதான் வென்றிமாலை கவிராயரின் திறமை கோயிலர்ச்சர்களுக்கு தெரிய வந்தது. இன்று தை கிருத்திகை நாளில் வென்றிமாலை கவிராயர் எழுதிய திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை படித்திட்டால் வீட்டில் நல்ல செல்வ வளம் கிடைப்பதுடன் தொடர்ந்து நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். திருச்செந்தூர் கோயில் மடப்பள்ளி சமையல்காரரிடம் திருச்செந்தூர் ஸ்தல புராணத்தை தமிழில் பாடு என்று திருச்செந்தூர் முருகனே கூறினார் என்றால் முருகப்பெருமானின் மகிமையை நாம் எவ்வாறு சொல்வது? முருகனை வணங்குவோம், வாழ்வில் வெற்றி பெறுவோம்.